ஹை. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு ரூல் இல்லையா? ஒரு லா. இதுதான் விதி அப்படின்னு சொல்றோம்ல. ஐ மீன் விதினா தலைவிதி கிடையாது, இது ஒரு ரூல் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அது காமனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் ஆனா அதானே அது ஒரு ரூல். இப்போ ஒரு ஃபீவர்னா அதுக்கு அந்த மெடிசன் கொடுக்குறாங்கன்னா யாருக்கு ஃபீவரா இருந்தாலும் அந்த மெடிசன் அவங்களுக்கு குணப்படுத்துது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை இவங்களுக்கு தான் வந்துட்டு குணப்படுத்தும், இவங்களுக்குலாம் குணப்படுத்தாது அப்படின்னா அதுலேயும் கூட கேட்டகரிஸ் இருக்கு. ஃபீவர் ஏன் வந்தது அப்படின்னு இருக்கும். ஏதாவது இன்ஃப்ளமேஷன் மூலமா ஃபீவர் இருக்கா, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா. ஸோ அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் வேற மருந்து கொடுத்தோம் அப்படின்னா ஃபீவர் குறைஞ்சிரும். பட் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதை தான் வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, நம்புறீங்க, அப்ப கண்டிப்பா அது நடக்கணும்ல அப்படின்ற மாதிரி காமனா நமக்கு சொல்றதுனால அந்த ஒரு மருந்து ஃபீவருக்கு உண்டான இந்த மருந்து இருக்கிற 1000 பேர்த்துக்கும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க நம்மளோட எண்ணம் சார்ந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வகையில யூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படிதான் ஒர்க் பண்ணுதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கிறோம், மைண்ட் செட் வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்மளோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இங்க ஒரே மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த ஆசைப்படுறதுக்கும் நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறதுக்கும் உண்டான ஒரே விஷயமா இருக்கும். இப்ப நம்ம 2 பேர்த்துக்குமே எனக்கும் ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன், நீங்களும் ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சின்ன வயசுல இருந்து நீங்க எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களோட வார்த்தைகள் எப்படி வெளியே விடுவீங்க, உங்களோட அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், இதெல்லாம் வேற. அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு வேறையா இருக்கும். ஸோ என்னுடைய தாட்ஸுக்கு நான் வந்துட்டு ஒரு 3 மாசம் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களுடைய தாட்ஸுக்கு 1 மாசத்துலயே கூட உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் சார்ந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் சார்ந்து அதன் அடிப்படையில ஒர்க் ஆகுதே தவிர இங்க காமனா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே எவ்வளோ பேர் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், எவ்வளோ பேர் மெத்தட்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், புது புது டெக்னிக்ஸ் சொல்றதா இருக்கட்டும், நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கவுன்சிலிங் எடுக்கிறது, இப்படி எல்லாமே எதுக்குன்னா நம்ம எல்லாரும் பிறந்தாச்சுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்க யாருக்குமே இன்னைக்குமே அதாவது 100% வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனா தெரியுமாங்க. யூனிவர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது யாருக்குமே அப்படி தெரியறது கிடையாது இன்னைக்கு வரைக்குமே. ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அப்படி தெரிஞ்சிருக்கிற நம்ம சரியாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். தெரியாம இருக்காங்கன்னா அதை விட்டுறலாம், அவங்களுக்கு என்னைக்கு தெரியணுமோ தெரியட்டும். ஆனா தெரிஞ்ச நம்ம எல்லாருமே அதை ஓரளவுக்கு சரியா யூஸ் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பா வாழணும் இல்லையா? நம்ம எதுக்கு பிறந்திருக்கோங்க? சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு தான். அதை மறந்துட்டு நம்ம ஒரு மாயைக்குள்ள போய் சிக்கிறதுனாலதான் நமக்கு இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காவும் நல்லா வாழலாம், ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட்லயும் நல்லா வாழலாம். மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா எதுவுமே வேணான்ட்டு போறது கிடையாது. அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டையும் யூஸ் பண்ணி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல எப்படி நிம்மதியா வாழ்றாங்களோ அதை விட பல மடங்கு ஸ்பிரிச்சுவல் பிளஸ் மெட்டீரியலிஸ்டிக்ல அவங்க நிம்மதியா வாழ முடியும். ஸோ எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பொசிஷன் தான் இந்த ஈர்ப்பு விதி. இதை நம்ம சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம லைஃபை சந்தோஷமா வாழ முடியும் இல்லையா? ஸோ நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கணும். ஈர்ப்பு விதி நம்ம சொல்ற மாதிரி கேட்டு நமக்கு அது சரியா ஒர்க் பண்ணணும். இந்த 2 விஷயம் தான் இங்க எப்படி ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற டைம்லயே அது நடக்கும். அப்படி இல்லாம தான் நமக்கு அந்த டிலே ஆகும் பொழுதுதான் நமக்கு நெகட்டிவா நடக்கிறது, இல்ல வந்துட்டு நம்ம ஒண்ணு நினைப்போம் அதுக்கு நேர்மாறா ஒண்ணு நடக்கும். அப்ப நம்ம வந்துட்டு ஃபெட்டப் ஆகுறது, இது எல்லாமே என்னன்னா நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்கிறது தான். ஈர்ப்பு விதியில நம்ம வந்து ஒரு ஆசையை வைக்கிறோம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட முதல் முறையா உங்களோட எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே தயாரா இருக்குது. பிரபஞ்சம் வந்து அள்ளி கொடுக்கறதுல வள்ளல், சரிங்களா? நம்ம அதை வாங்குற அளவுக்கு நம்மள ரெடி பண்ணிக்கணும். அந்த ரெடி பண்றதுங்கிறது தான் இங்க என்னன்னா ஆக்ஷன்ஸ். நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசைக்கு உண்டான திறமைய, அந்த ஆசைக்கு உண்டான ஒரு ஸ்கில்லு, அந்த ஆசைக்கு தேவையான அறிவை, அதுக்கு உண்டான பொருளாதாரம் அப்படின்னு எல்லா பக்கமும். இப்ப நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா காரை பத்தின கொஞ்சம் நாலேஜ் வேணும், என்ன கார் வேணுங்கிற கிளாரிட்டி வேணும், அது என்ன கலர்ல இருக்கணும், இப்ப இருக்கிறதுல எந்த கார் பெஸ்டா இருக்குது, அதுல நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கையில இப்ப ஒரு 3 lakh 4 lakh கையில வச்சிருக்கோம்னு வைங்களேன், இப்படி யோசிக்கணும்.
இப்ப கார் வாங்க போறோம்னா அது சார்ந்து நம்ம ஆக்ஷன்ஸுக்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இந்த அறிவெல்லாம் நமக்கு வேணும். இல்லைங்க இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும், கத்துக்கணும். ஏங்க இப்ப இருக்கிறதுல எந்த காரு, அதோட மைலேஜ் எவ்வளோ, இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோ, இதோட புல்லிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்ச அதை சார்ந்து யாருக்கு அறிவு இருக்கோ அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் ஆக்ஷன்ஸ். அப்ப என்ன நடக்குது, யூனிவர்ஸ் வந்து இவன் ஆசை மட்டும் படல, அந்த ஆசையை சார்ந்து இவன் ஏதோ ஒரு வேலை பார்க்குறான் அப்படிங்கும்பொழுது நம்மள அது கரெக்டாக கூட்டிட்டு போகும். இவங்கள்ட்ட போ அவங்கள்ட்ட போ அப்படின்ட்டு அப்படியே நம்மளை கரெக்டாக கூட்டிட்டு போகும். அப்படி இல்லைனாலும் நமக்கு உணர்த்துவாங்க. நீங்க ஒரு விஷயத்த தப்பா போறீங்க, ஆனா உங்களோட ஆசை ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னா நீ இப்படி போகக்கூடாது, இந்த மாதிரி போ அப்படின்னுட்டு நமக்கு உணர்த்துவாங்க. அந்த உணர்த்துறதை எப்படி நம்ம கவனிச்சுக்கணும்னா ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் எப்படிங்க வரும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த ஆழமா நம்பி இதுதான் வேணும் அப்படின்னு அதுக்காக நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபோக்கஸ் வந்து தானா கிரியேட்டே ஆகுங்க. சரிங்களா? வேணும் நீங்க நம்பி வேலை செய்ய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு அடுத்தடுத்தது அந்த ஐடியாஸ் வந்து உங்க மனசுக்குள்ள இருந்தே கிடைக்கும். யூனிவர்ஸ்னா வெளியில இருந்து தான் யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது, உள்ளுக்குள்ள இருந்தே கிடைக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை தான் சம்டைம் நம்ம இன்ட்யூஷன் கூட சொல்றது. இல்லைங்க நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அப்புறம் வந்துட்டு இதே ஒரே மாதிரி என் லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்களுக்கு தேவையானபடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து முழுக்க முழுக்க நம்ம பயிற்சி தான் பண்ணணும். ஒரு கட்டத்துல நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த டைம், அந்த ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அங்க அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ஃபெட்டப் ஆகாம நம்ம செஞ்ச வேலைகள்லாம் என்ன, இதுக்கப்புறம் இதுல ஒண்ணுமே கிடைக்கலன்னா திரும்ப பண்றதுக்கு அங்க எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். அதாவது என்னோட முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அங்க பண்ண எதுவுமே இல்லைங்கிறது நம்மளோட கருத்து. ஆனா நம்ம வந்து வாய்ப்பு அந்த ஆப்ஷன்ஸை இதை வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டோம். அதனாலதான் நம்ம மொத்த மேனிஃபெஸ்டேஷன் பவரையும் யூஸ் பண்ணி கரண்ட் யூபிஎஸ்ஸையும் யூஸ் பண்ணி யூபிஎஸும் காலி ஆயிடுச்சு, இனிமே என்னாலலாம் வேலை பார்க்க முடியாதுன்னு நம்ம உட்காந்துடுறோம். ஆனா மெழுகுபத்தி இருக்கு, இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு வெளிச்சத்துல இருக்கலாம், இருட்டுல இல்லாம கூட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பவர் வர்ற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம மைண்ட் அங்க போகணுமே ஒழிய யூபிஎஸும் காலி ஆயிடுச்சு கரண்ட்டும் இல்லை, எனக்கு இமீடியட்டா இப்பவே கரண்ட் வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது வரும்போது தான் வரும். ஆனா அது வரைக்கும் நம்ம சர்வைவ் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன மறந்துடுறோம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா பயிற்சி பண்றவங்க நிஜமா உங்களோட அந்த மனதளவுல நீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுல இருந்து உங்களால ஈஸியா வெளியே வர முடியும். இது வந்து நானும் உணர்ந்திருக்கேன், நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் இங்க வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை வெறுமனே ஃபினான்ஷியலுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாம அதை நீங்க பாட்டு பண்ணுங்க, உங்களோட வேலை சம்பந்தமா பிசினஸ் சார்ந்து அதெல்லாம் பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நீங்க வந்துட்டு உங்களோட டைம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது உங்களால இன்னுமே யூனிவர்ஸ் கூட வந்து கனெக்ட்ல இருக்க முடியும். அந்த அந்த மாதிரியான பயிற்சிகள் தான் மெடிடேஷன் பண்றது, சக்ரா மெடிடேஷன் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு ஆல்ஃபா மெடிடேஷன், அப்புறம் ஒரு ஹீலிங் பண்ணிக்கிறது நம்மள, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் கூட நம்மளை வந்துட்டு இன்னுமே கனெக்டடா வச்சுக்கோம். ஸோ இன்னும் ஏதாவது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப கூட வெறுமனே இந்த ஒரு மேலோட்டமா இருக்கிற அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாம கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, அந்த ஒரு ஆள் மனதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க யோசிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆள் மனதுக்கு நம்ம எப்போ போவோம்னா ஒரு வேலையை முழிச்சிட்டு இருக்கும், அதாவது தூங்கி எந்திரிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஆள் மனசுல இருப்போம்னு கிடையாது. நம்ம ஒரு வேலையில ரொம்ப மூழ்கி போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனம் வந்து அடங்கிரும். அப்ப நம்மளோட ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணுமா இருக்கும், அதையெல்லாம் அப்போ நமக்கு உள்ள இருந்து வெளியில வரும். அந்த ஒரு குரல் கேட்கும் நமக்கு, சரிங்களா, இதை நீ பண்ணிப்பாரு, இதை நீ செய்ய அப்படின்ட்டு நமக்கு நம்மளே உள்ள இருந்து சொல்லுவோம். இதை வந்துட்டு நிறைய பேர் மிராக்கிளா நடந்தா மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன், எனக்கு டக்குன்னு அடுத்தடுத்தது நடந்தா மட்டும்தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறத அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பொருள் கிடையாது, சரிங்களா, அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேட். நம்ம அது கூடவே நம்மளும் அப்படியே அவங்களோடவே இருந்துடணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணும். பிரபஞ்சம் வந்து நம்மளை அழகா கைட் பண்ணும். தேங்க்யூ.